தேர்தல் வரும்போது தான் வந்து ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. அது டைட்டிலே மாற்றிருக்கலாம். என்ன கேட்டால் டைட்டில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாய்மே வெல்லும் பொய், இந்த 4 வருஷத்துல பொய்மே வெல்லும்ன்ற மாதிரி அந்த அந்த இதே மாதிரி போச்சு. இன்னைக்கு மனுக்கள் வந்து வாங்கினாரு. நான் கேட்குறேன் ஸ்டாலினை நான் கேட்குறேன், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா? கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க, எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க, அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா? நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போனீங்க. நீங்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க? அப்படியே உட்காந்துட்டு இங்கே ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில் எல்லா மனுவும் போட்டுங்க, இதை பாருங்க, இது பேனா, இது ஆனால் இது பேனா இல்லை, சாவி, இது சாவி, இந்த சாவி யாருக்கிட்டையும் நான் தரமாட்டேன், நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன். முதலமைச்சர் ஆனவுடனே இதை நானே திறப்பேன், அதில் உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன், அதில் நானே படித்து நானே நடவடிக்கை எடுப்பேன். எத்தனை மனு வந்தது, எவ்வளோ மனுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது? ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார். என்ன சொன்னார்? நேராக கோட்டைக்கு வரலாம், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, போலீஸ் தடுக்காது, யாரும் தடுக்க மாட்டாங்க, என் ரூமுக்கு நேராக வரலாம், உங்களுடைய குறைய சொல்லாண்டி. எத்தனை பேர் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களா ஸ்டாலினை சந்திச்ச வரலாறு உண்டா? யாராவது சந்திச்சிருக்கீங்களா? வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கிடையாது, மக்களை அதிகாரிகளும் வந்து இப்போ சந்திக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த தீர்வும் கிடையாது. அதான் சொன்னேன், 6 மாதம் தேர்தல் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த ஆலோசனை சொல்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, புதுசாக பேர் சொல்கிறது, புதுசாக பேர் சொல்லுவோம், அதில் ஒன்றும் குறை இல்லை, புதுசாக பேர் சொல்கிறதுல. இப்போ என்ன பண்ணுங்க, அதை உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு ஸ்டைலில் போங்கன்றேன். மக்கள் சொல்கிறாங்க பொய்களுடன் ஸ்டாலின் தான் அதுக்கு உண்மையான பேரும், நாங்களும் அதான் உண்மையான பேராக, பொய்களுடன் ஸ்டாலின் தான் அது உண்மையான பேராக இருக்கும். அதனால் மனுக்களுக்கு தீர்வு கிடையாது. எந்த விதமான எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து சட்ட ஒழுங்கு போச்சு, கஞ்சா தவழுகின்ற மாநிலம், போதை வசதிகள் தவழுகின்ற மாநிலம், கடத்தல், கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அது மட்டும் இல்லாமல் லாக்அப் மரணம், 24க்கு மேற்பட்ட மரணங்கள். காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து 2 பேர் ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி நடக்கல, 2 பேர் ஆட்சி தான். ஒன்று போலீஸ் ஆட்சி, இன்னொன்று பார்த்தா அதிகாரிகள் ஆட்சி. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில், ஸ்டாலின் ஆட்சியே கிடையாது. அதனால இந்த போலீஸ் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலையும் காட்டு தர்பார் மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துகள், அதே போன்று சட்ட ஒழுங்கு கெட்டு சீர்கெட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு, இது மின்சார கட்டணம் 3 முறை ஏற்றிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதாந்திர மின் கட்டணம் எடுக்கணும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒன்றுமே நிறைவேற்றலை. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிற நீங்கள் அதை குறைக்கிற, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிற நீங்கள் அதை குறைக்கிற. இப்படி எல்லா இதுவும் தேர்தல் வாக்குறுதியும் காத்துல பறக்க விட்டு இப்போ வந்து புதுசா ஒரு டைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.